வணக்கம். கடந்த வியாழக்கிழமை ரெக்கார்ட் ஹைக்கு நியர்ல நிஃப்டி 26,100 கடந்தது. 2024 செப்டம்பர்ல வந்தது தான் ரெக்கார்ட் ஹை 26,277. அந்த லெவல்ல ரொம்ப க்ளோஸா போயிட்டு, அந்த லெவல்ல சஸ்டெயின் கூட ஆகல. ஏன்னா, அங்கருந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி 230, 240 பாயிண்ட் வரைக்கும் அந்த டேவே இறங்கி ஒரு பேரிஷ் கேண்டலோட வியாழக்கிழமை முடிஞ்சது. வெள்ளிக்கிழமையும் பெரிய அளவுக்கு ஒரு அப்சைட் மொமெண்டம் இல்ல. ஸ்ட்ரகிள் ஆகி தான் க்ளோஸ் ஆச்சு. இந்த வியாழன் அண்ட் வெள்ளி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலோட ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த வியாழன் அண்ட் வெள்ளியோட ஃபாலுக்கு அப்புறம். மார்க்கெட் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் என்ன? முதல் விஷயம் என்னன்னா, ஒரு 2, 3 நியூஸ் இன்னைக்கு மார்க்கெட்ட டிரைவ் பண்ணியிருக்கு. முதல் விஷயம் அமெரிக்காவுக்கும், சைனாவுக்குமான இந்த ட்ரேட் டீல் க்ளோஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வாரம். இது பாசிட்டிவான்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் குளோபல் கண்ட்ரீஸ்க்கு இது பாசிட்டிவ். இந்தியாவுக்கு எடுத்தாலும் இதுவும் பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஆனா, இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்குமான ட்ரேட் டீல் இன்னும் முடியாம, சைனாவோட ட்ரேட் டீல் க்ளோஸ் ஆகும்போது, அது இந்தியாவுக்கு ஒரு ஸ்மால் செட்பேக்கா பார்க்கலாம், ஏசியாவ பொறுத்தவரைக்கும். 2வது விஷயம், யுஎஸ் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங். அகைன் இன்னைக்கு காலையில யுஎஸ் லைவ் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, நியர்லி 0.7, 0.8% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஒரு பாசிட்டிவான விஷயம். 2வது ஏசியன் மார்க்கெட் 1-2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. கொரியன் மார்க்கெட் காஸ்பி நியர்லி 2%, ஜப்பான் மார்க்கெட் நிக்கி மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ ஏசியாவில் இருந்த இந்த ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் நம்ம மார்க்கெட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. பட் ஆனால் 1%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆக முடியல அப்படின்னே சொன்னோம். ஏன்னா ஒரு 170, 180 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகுது. அகைன் கொஞ்சம் இறங்குது. மறுபடியும் போகுது. மறுபடியும் இறங்குது. இந்த 10:30, 11 மணிக்கு அப்புறம் வந்த ஹைய பிரேக் பண்ணாமலே அந்த டே ஃபுல்லாவே 10:30 மணிக்கு அப்புறம் ஒரு சைட்வேஸாவே முடிஞ்சிடுச்சு. இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த லெவல்ல சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு புல்லிஷ் கேண்டல். இதில் 26,000க்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆக முடியல. அது ஒரு ஸ்மால் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி 2வது விஷயம் என்னன்னா, மதியம் ஓப்பன் ஆன யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற அந்த 1 மணிக்கு ஒரு ஸ்மால் ஜர்க் இருந்தது. ஒரு சடன் ஃபால் இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் அதை தக்க வச்சுக்கிச்சு. இதில் ரொம்ப முக்கியமானது கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, பிஎஸ்யூ பேங்க்ஸில் வெளிநாடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தது மார்க்கெட் க்ளோசிங்கில். இது லாஸ்ட் ஒரு 15 நிமிஷத்தில் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு டக்குன்னு ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. மேபி இந்த நியூஸ் அஃபிஷியலாக வந்திருக்கு அப்படின்னா, இது நாளையோட ட்ரேடிங் செஷனில் பேங்க் நிஃப்டிலையும் சரி, பேங்க் ஸ்டாக்ஸ்லையும் ஒரு பாசிட்டிவ் பவுன்ஸ் பேக் முக்கியமாக பிஎஸ்யூ பேங்க்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணியிருக்கிற ஒரு சில முக்கியமான நியூஸு, டெக்னிக்கல் என்ன சொல்லுது, அடுத்து மார்க்கெட் இன்னும் எப்படி மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது, இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, 26,000 கடந்து இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை. ஸோ அது ஒரு ஸ்மால் நெகட்டிவ். பட் லார்ஜ் புல்லிஷ் கேண்டல் ஒரு பாசிட்டிவ். இன்னைக்கு பிராட் மார்க்கெட்டில் மிட் கேப் தான் லீட் பண்ணியிருக்கு மோர் தென் 1%. அதுக்கு அடுத்தது ஸ்மால் கேப். மூணாவதாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை சொல்லலாம். இந்த 3 இண்டெக்ஸ் தான் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. அது பிஎஸ்யூ பேங்க்ஸு அது ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கலாம். செக்டார் பக்கம் வரும்போது 2 செக்டார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒன்று பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, இன்னொன்று ரியல்டி இண்டெக்ஸ். இந்த 2 இண்டெக்ஸ். இந்த 2 இண்டெக்ஸை தவிர்த்து பார்க்கும்போது ஆட்டோ இண்டெக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் இருந்தது இன்றைக்கி. இதில் முக்கியமான நியூஸ் என்னென்னா, டாடா மோட்டார்ஸ் மோர் தென் 1.5% இன்க்ரீஸ் ஆனது. இன்னொரு பக்கம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 0.5% ஃபால் ஆயிருந்தது. பட் இருந்தும் இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் யூகே கவர்மெண்ட் ஜேஎல்ஆர் பிளான்ட்டுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் நியூஸ் கொடுத்துருந்தது ஒரு காரணமாக இருந்தது டாடா மோட்டார்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. நிஃப்டி 50 பக்கம் வரும்போது எஸ்பிஐயோட குரூப்பில் பார்த்தீங்கன்னா 2 கம்பெனிஸோட ரிசல்ட். ஒன்று எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், நிஃப்டியில் ஒன் ஆஃப் த டாப் கெய்னர். ஆனால் முதல் இடத்துல இல்லை. முதல் இடத்துல கிராசிம் இன்னைக்கு 3%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இன்னொரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு. எஸ்பிஐ கார்டு ரிசல்ட்டு வீக்காக தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இறங்கி டவுனில் முடிஞ்சிருக்கு. பாரதி ஏர்டெல் 3 ஸ்டாக் ஹெவி வெயிட்டேஜில் பாரதி ஏர்டெல், எஸ்பிஐ, ரிலையன்ஸு இந்த 3 ஸ்டாக் மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆனதும் நிஃப்டி நியர்லி 0.6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 50 ஸ்டாக்கில் 38 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. நிஃப்டி 50ல் 11 ஸ்டாக் இன்றைக்கி நெகட்டிவாக இருந்தது. இதில் கோட்டக் பேங்கோட ரிசல்ட்டு 1%க்கு மேலே கிட்டத்தட்ட 2% இன்ட்ராடேல டவுனில் இருந்தது. க்ளோசிங்கில் 1.7% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஃபென்ஸில் பிஎல் இன்னைக்கு டாப் லூசர், ஒன் ஆஃப் த டாப் லூசர் நிஃப்டி 50ல் பஜாஜ் ஃபினான்ஸ். அதானி என்டர்பிரைசஸ் இன்னைக்கு 1% கிட்ட, அதான் 0.5% டவுனில் முடிஞ்சிருக்கு. வாஷிங்டன் போஸ்ட்டில் அதானி குரூப்பில் பார்த்தீங்கன்னா சிக்கலில் இருக்கும்போது எல்ஐசியை
புஷ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்கிறாங்கன்ற ஒரு நியூஸ் வந்தது. அந்த ஆர்டிக்கலில் மறுப்பு தெரிவித்து எல்ஐசியும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. எல்ஐசி வந்து நியர்லி 1% கிட்ட பாசிட்டிவாக இன்றைக்கி முடிஞ்சது. பட் அதானி குரூப் ஸ்டாக்ஸு இன்றைக்கி லூசராக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸு நிஃப்டி 50ல் இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 50 பக்கம் வரும்போது இதில் இன்னொரு செக்டார் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், ஐஓசி. க்ரூட் ஆயில் வந்து லாஸ்ட் வீக்கில் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படி இருந்தும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஐஓசியோட ரிசல்ட் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரிசல்ட் 3%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த ரிசல்ட்டோட இம்பேக்ட் ஒரு காரணம். ரெண்டாவது, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமான இந்த ட்ரேட் டீல் கன்ஃபார்ம் ஆச்சு, இல்லை க்ளோஸ் ஆச்சுன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து க்ரூட் ஆயில் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஒரு மேஜர் நியூஸாக அது பார்க்க முடியாது. பட் ஆனால் ஐஓசியோட ரிசல்ட் தான் மேஜர் இம்பேக்டாக பார்க்கலாம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. பிஎன்பி, ஜிண்டால் ஸ்டீல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி டாப் கெய்னராக க்ளோஸ் ஆகிருக்கு. காப்பர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. வேதாந்தா, இந்துஸ்தான் காப்பர் 1 to 2% இன்றைக்கி ரைஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் அதானி பவர் டாப் லூசராக க்ளோஸ் ஆகிருக்கு. டிவிஸில் முக்கியமாக டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட்டு நியூட்ரலாக தான் முடிஞ்சது. பட் ஆனால் லார்ஜ் கேப் ஃபார்மா ஸ்டாக்ஸில் இன்றைக்கி வீக்னஸ் இருந்தது. டிவிஸ் லேப் இன்றைக்கி ஃபால் ஆகிருந்தது. அதானி க்ரீன் மோர் தென் 1% இறங்கியிருந்தது. இந்துஸ்தான் சிங்க் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங். ஸோ ஒரு பக்கம் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் நெகட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. இன்னொரு பக்கம் செலக்டிவாக எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் வீக்னஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கோட்டக் பேங்க் இந்த 2 ஸ்டாக்கை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் லீட் பண்ணியிருந்தது பிஎஸ்யூ பேங்க்ஸ், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பிஎன்பி இந்த ஸ்டாக்ஸ்லாம் லீட் பண்ணியிருந்தது. மிட் கேப் பக்கம் வரும்போது பேங்க் ஆஃப் இந்தியா தான் டாப் கெய்னர். பாரதி எக்ஸா, முக்கியமாக வோடஃபோன் ஐடியாவோட இந்த சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் இன்னைக்கு வந்தது. கவர்மெண்ட்டை கன்சிடர் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்த ஒரு நியூஸு இன்றைக்கி மீடியாவில் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்தப்போ 10% வோடஃபோன் ஐடியா இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் அது சர்வைவ் ஆகலைனாலும் க்ளோசிங்கில் 4% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதனால் இண்டஸ் டவர், வோடஃபோன் ஐடியா, பாரதி எக்ஸா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் இருந்தது. பாரதி ஏர்டெலுக்கும் இது ஒரு பாசிட்டிவான ஒரு இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷனாக பார்க்கலாம். கோஃபோர்ஜோட குவார்ட்டர்லி ரிசல்ட், முக்கியமாக மிட் கேப் ஐடி ஸ்டாக் கோஃபோர்ஜ் வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆனது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஐடி ஸ்டாக்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. எஃப்எஸ்எல் வந்து இன்றைக்கி வந்து மோர் தென் 7% இன்க்ரீஸ் ஆனதுக்கும் ஒரு ரீசனாக பார்க்கலாம். கோஃபோர்ஜ் 4% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் 3% இன்க்ரீஸ் ஆனது. ஆட்டோ இண்டெக்ஸ் 0.5%க்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கும் ஒரு ரீசனாக இருந்தது. இன்னொரு பக்கம் கெமிக்கல் ஸ்டாக் எஸ்ஆர்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிட் கேப்பில் மோர் தென் 2% ஃபால் ஆகிருக்கு. ப்ளூ ஸ்டார், ஆல்கெம், கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆகிருந்தது. ஸ்மால் கேப்பில் எஃப்எஸ்எல் முதல் இடத்துல 7%, ஹெச்பிஎல் இன்ஜின் அதிகமான வால்யூமோட இன்றைக்கி 6% பாசிட்டிவாக இருந்தது. வெல்கார்ப், ஏபி ரியல் எஸ்டேட், ஸ்வான் கார்ப், எம்சிஎக்ஸ், முக்கியமாக எம்சிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட புல்லியன் கான்ட்ராக்ட்க்கு வந்து ஆப்ஷன் செக்மெண்ட் எடுத்துகிட்டு வரது லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருந்தது. எம்சிஎக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. இன்னொரு பக்கம் இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பையிங் இருந்தது. பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ், ஐஏஎஃப்எல், மோதிலால் அஸ்வால், ஆனந்த் ரதி, நூவாமா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ரியல் எஸ்டேட்டில் பிரிகேட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் 3% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருந்தது. பிரிகேட் ஹோட்டல் வந்து நியூஸ் இம்பேக்ட்னால பிரிகேட் ரியல் எஸ்டேட் கம்பெனி இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். ஜென் டெக்னாலஜி குவார்ட்டர்லி ரிசல்ட்னால இன்றைக்கி இறங்கியிருந்தது. ஓகாட் ஃபார்மா நியர்லி 3% ஃபால் ஆகிருந்தது. ஸோ இதை தாண்டி இன்றைக்கி நியூஸ் இம்பேக்ட் இருந்த ஸ்டாக்ஸில் ரிசல்ட்டு கோட்டக் பேங்க் இன்றைக்கி வீக்காக க்ளோஸ் ஆனது. ஒரு பக்கம் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ரகிள் ஆனாலும் இன்னொரு பக்கம் பிஎஸ்யூ பேங்க்ஸை லிஃப்ட் பண்ணி பேங்க் நிஃப்டியை டே ஹையில் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட்டும் நியூட்ரலாக தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தாண்டி காப்பரோட ப்ரைஸு, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃபேஸ் லான்ச் பண்ணுறதுக்கான ரெராவோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருந்தது. வோடஃபோன் ஐடியாவோட சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் இன்றைக்கி ஃபேவராக வந்து இருந்தது. ரிலீஃப் வோடஃபோன் ஐடியாவுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ரிலீஃபு இதெல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகராக பார்க்கலாம். இதில் ஹிண்டால்கோ இன்க்ரீஸ் ஆனதும் காப்பரோட ப்ரைஸ் ஒரு பக்கம், அவங்களோட குரூப் கம்பெனியான நாவலீஸ் வந்து அகைன் ஃபயர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் ரீஸ்டார்ட் பண்ணுறது இன்னொரு ரீசனாக பார்க்கலாம். என்சிசி ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது. நியர்லி 6,830 கோடி ரூபாய்க்கான அப்ராக்சிமேட் ஆர்டர் வேல்யூ நியர்லி 2% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. பிஎஸ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா பாரத் ரசாயன்ற ஒரு கம்பெனி 1:1 போனஸ்
1:2 ஸ்டாக் ஸ்பிளிட். இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த இந்த கம்பெனி 7% இன்னைக்கு இறங்கியிருக்கு. ரொம்ப முக்கியமான நியூஸ் அப்படின்னா டாடா மோட்டார்ஸை சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ் 1.5%க்கு மேலே இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஜேஎல்ஆர் யூகே பிளான்ட்டுக்கு கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கான நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ணியிருந்தது. ஃபேவரான நியூஸ் வந்திருந்தது. டாடா மோட்டார் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் ரிசல்ட் வந்த 2 கம்பெனி, ஒன்று சுமிட்டோமோ கெமிக்கல்ஸ் இன்றைக்கி நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட்டும் சரி, ரெவன்யூவும் ஃபால் ஆகிருக்கு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 16% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ரெவன்யூ 8% தான் ரைஸ் ஆகிருக்கு. இதில் மார்ஜின் வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருந்தாங்க. 0.5% டாடா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபால் ஆகிருக்கு. நாளைக்கு டாடா இன்வெஸ்ட்மெண்ட் வாட்ச் பண்ணலாம். ஸ்டைலாம் இண்டஸ்ட்ரீஸ் பார்ட்னர்ஷிப் டீல் கொடுத்துருந்தது 7% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் 0.2% இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி ரிசல்ட் அப்படின்னா ஜாக்பாட் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியான ஐஓசி. நாளைக்கும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை போஸ்ட் மார்க்கெட்டுக்கு அப்புறம் இந்த வீக்கெண்டில் வந்த ரிசல்ட் கோஃபோர்ஜோட ரிசல்ட்டு இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங். அகைன் நாளையோட ட்ரேடிங் செஷனில் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸும் ஆயில் மார்க்கெட்டிங் நிஃப்டி எனர்ஜி இண்டெக்ஸும் நம்ம ஆயில் அண்ட் கேஸ் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இண்டெக்ஸும் நம்ம கவனிக்கலாம். இதில் சென்னை பெட்ரோலியமோட ரிசல்ட் இம்பேக்ட் நியூட்ரலாக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரியோ யூஎஸ்எஃப்டியோட இன்ஸ்பெக்ஷன் ஹெட்ரியோ பிளான்ட்டில் வந்து நடந்திருந்தது. அவங்களோட டீலில் ஆரோ ஃபார்மா லாரஸ் லேப் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. காப்பர் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. காப்பர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 3 ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வாரத்துக்கு அப்படின்னா, 1 யூஎஸ்க்கும் சைனாவுக்குமான ட்ரேட் டீல், 2 ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு குளோபல் மார்க்கெட், 2தோட இம்பேக்ட் வந்து ஃபெடரல் ரிசர்வோட அனௌன்ஸ்மெண்ட், 3வது கோல்டு அண்ட் சில்வர் வந்து அகைன் இன்றைக்கும் மோர் தென் 2% கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ கோல்டு ஃபினான்ஷியல்ஸ் வாட்ச் பண்ணலாம். ஜுவல்லரி கம்பெனிஸு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற ஜுவல்லரி கம்பெனிஸு வாட்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸாக பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம எதிர்பார்க்குற யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் ட்ரேட் டீல் க்ளோஸ் ஆகலை அப்படின்னாலும் அதுக்கான ரியாக்ஷன் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.